பிசினஸ் பண்றவங்க அவங்க மனத நிலையில எப்படி இருக்குது அப்படின்னா, எந்த பிசினஸ் பண்ணாலும் பயம் வந்துருது, எதை தொட்டாலும் பயம் வந்துருது. நம்ம நட்டமாயிருவோமோ, கீழே ஆயிருவோமோ, அப்படி ஆயிருவோமோ, இப்படி ஆயிருவோமோ. நான் சொல்றேன், உங்க மேல நம்பிக்கை வச்சு நீங்க செஞ்சீங்கன்னா அப்படிதான் ஆகும். நீங்க உங்க மேல நம்பிக்கை வைக்காதீங்க. உலகம் சொல்கிறது உண்மையில் நம்பிக்கைன்னு சொல்கிறது. ஆனால் தேவ பிள்ளைகளுக்கோ தேவன் சொல்றார், உன் மீது அல்ல தேவன் மீது வை. நீங்க நிறைய சொல்றோம், நான் சக்சஸ் ஆன காரணம் என் மேல் நம்பிக்கை, அப்படி இப்படி சொல்லிட்டே வருவான். ஆனா ஒரு இடத்துல விழுந்து போவான். விழுகிற இடம் ஒண்ணு இருக்குது. அங்க தேவன் தன்னை காமிப்பார். நான் இல்லாம எதுவுமே கிடையாது, நான் தாண்டா எல்லாமே அப்படின்றார். உன்னுடைய நம்பிக்கையை கர்த்தர் மீது வைக்கணும். தேவ வார்த்தையின் மீது நீங்க நம்பிக்கை வைக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. தேவ வார்த்தை சொல்கிறது, நீ கையிட்டு செய்கிற வேலை எல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். உனக்கு வானத்தை திறப்பேன்னு சொல்றார் கர்த்தர். உனக்கு எனக்கு திறப்பார். வேற யாருக்கு திறக்க போகிறார்? திறப்பார் என்று நீ நம்புற அப்படின்னா நீ வார்த்தையை நம்பிக்கை வை. இந்த வாக்குத்தத்தம் எனக்குரியது ஆண்டவரே. இந்த வார்த்தையின் அடிப்படையில நான் பிசினஸ் தொடங்குறேன், நான் கை வைக்கிறேன் ஆண்டவரே. இந்த வார்த்தை நம்புறேன். இந்த வார்த்தை எனக்கு என்ன பண்ணுது? ஒரு உறுதியை கொடுக்கிறது, ஒரு பலத்தை கொடுக்கிறது, பயத்தை நீக்கி விடுகிறது. எல்லாமே இந்த வார்த்தை எழுகிறது.